ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணமாக பேசுகிறேன். இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்டுருக்காங்க. அதற்கு விடை கூறும் விதமாக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட், டெக்னிக்கல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜாப்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதுக்கு வந்து இன்ஜினியரிங் மாணவர்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியும். முதல்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பில் பார்க்கலாம். டிஎன்இபியில், அதாவது டேஞ்சன்ட் கோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ட்ரிபிள்இ, இசிஇ, சிவில் மற்றும் மெக்கானிக்கல் மாணவர்களுக்கு முன்னுரிமை இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி டிஎன்பிசியில் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு இருக்குது. நெடுஞ்சாலைத்துறை அந்த மாதிரியான துறைகளை வந்து உதவி பொறியாளராக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எழுதுறது மூலமாக அரசு பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் கல்லூரியில் உங்களால் சேர முடியும். சரிங்களா? இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், ஐஏஎஸ், சரிங்களா, இது ஒரு ஐஏஎஸ் மாதிரியான ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சியில் வந்து ஜேஇ, ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது. ரயில்வே, சிபிடபிள்யூ இந்த மாதிரியான துறைகளில் இளநிலை பொறியாளர், ஜூனியர் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் மற்றும் ஜேஇ பணியிடங்களுக்கு இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், பிஎஸ்யூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பெல், ஓஎன்ஜிசி, செயில், ஐஓசி, கெயில், என்எல்சி, இஸ்ரோ, டிஆர்டிஓ இந்த மாதிரியான துறைகளில் உங்களால் போக முடியும். சரிங்களா? அதே மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மாணவர்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியர்களுக்குன்னு சொல்லி தனியாக டெக்னிக்கல் என்ட்ரியே வச்சுருக்காங்க. நேரடி லெஃப்டினன்ட் பதவி, அதாவது லெஃப்டினண்ட்டாக வந்து நீங்கள் டேரெக்டாக போஸ்டிங் வாங்கலாம். அதே மாதிரி போலீஸில் பொறுத்த வரைக்கும் சைபர் கிரைம், ஃபிங்கர் பிரிண்ட் துறைகள் வந்து இன்ஜினியர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பேங்கிங், வங்கித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து தனியாகவே இருக்குது. இதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான துறைகள்லாம் வந்து இன்ஜினியர் மாணவர்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் அரசு வேலைக்கு போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்பு முடிக்கிற வரைக்கும் காத்திருக்காம 3ஆம் வருஷத்துலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த ஒரு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கணும்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.